வாராறு இடி முழங்க கருப்பசாமி வாராறு இடி முழங்க வாராறு இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மின்னு மின்னுங்க அதோ வாராறு இதோ வாராறு ஐயா வாராறு இடி முழங்க கருப்பசாமி வாராறு இடி முழங்க வாராறு இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு மின்னு மின்னுங்க சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா வட்ட ஊருமா கட்டி வாரிடுப்பு பட்டி கட்டி அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் மங்கள மங்கையர் குங்குமம் காத்திடும் சங்கரி சாம்பவி துர்க்கையளே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் அம்பிகை ஈஸ்வரி துர்க்கையளே திங்களை அணிந்திடும் மஞ்சளில் நிறைந்திடும் பஞ்சமி பைரவி துர்க்கையளே ஜய ஜய ஸ்ரீ மகிஷாசுரமர்தினி துக்க நிவாரணி துர்க்கையளே தனக்கரம் பொற்புடை சக்கரமும் கொண்டிடும் குணவதி துர்க்கையளே எங்கும் நலம் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி 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 அக்கினியில் பிறந்தவரா அரணாரின் மைந்தனவன் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி முன் கொண்டை காரணவன் முன் கோப காரணவன் முன் கொண்டை காரணவன் முன் கோப காரணவன் சந்தன பொட்டுக்கார சபரிமலை எப்போ வருவாங்க நீங்க 10 மாதம் ஆண்வாரிசு பேர் அஸ்வத் பிரணவ் இப்படிதான் கொண்டு வரீங்க. நாங்கள் சேலம் மாவட்டத்துலேருந்து வரோம். எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி தான் இங்கே வந்து இங்கே 18ஆம் படி கருப்பசாமி கோயில் இருக்குன்னு சொல்லி நாகைநல்லூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் நாகைநல்லூர் கிராமத்தில் இருக்கிற 18ஆம் படி கருப்பசாமி கோயில் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு வருஷம் முன்னாடி நாங்கள் வந்தோம், குழந்தை பாக்கி கேட்டு நாங்கள் வந்தோம். அது குழந்தை பாக்கியத்தை கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமி வந்து பார்த்திங்கன்னா உன் ஆண் குழந்தை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாப்புல. அதேமாதிரி ஆண் குழந்தையும் கொடுத்தாப்புல. ஆண் குழந்தை பிறந்து எனக்கு இப்போ 11 மாதம் ஆகுது. 11 மாதம் ஆனால் இப்போ நான் குழந்தைய தூக்கிட்டு இந்த கருப்பசாமி சன்னதிக்கு நான் வந்திருக்கேன். கருப்பசாமி குடி கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம்.
அவனை நம்பி சரணடைஞ்சவங்கள அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி. இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்ததுதான். இது சத்தியம்.